ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு மிகுந்த கனி கொடுப்பார்கள். மிகுந்த கனி கொடுப்பார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து வெறுக்க வேண்டியதை அவர் வெறுக்கிறார். வெறுத்ததினால மிகுந்த கனி கொடுக்கும்படி தேவன் பயன்படுத்தினார். கனி கொடுத்தல்னா என்ன? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பலுகி. பலுகினா என்னது? கனி கொடுத்தல், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம வாழுதல். அப்போ மோசே தேவ சித்தத்தை செய்ய வெறுக்கிறார். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை செய்யணும்னா தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு, ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனோடு ஒரு உறவு ஐக்கியம் இல்லாதவங்க தேவ சித்தத்தை செய்ய மாட்டாங்க. எல்லார போல சாதாரணமாக வாழ்ந்து அப்படியே சேர வேண்டிய இடத்துல போய் சேருவாங்க. யாருக்கு எந்த பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த பூமியில் வாழ்வது தெய்வ சித்தத்தை செய்யணும். தெய்வ சித்தம்தான் சிலுவை. அந்த சிலுவையை தான் நம்ம சுமக்கணும். அந்த தெய்வ சித்தத்தை நம்ம செய்யும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சித்தம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் கனி கொடுக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆசீர்வாதமாக வாழணும். நம்ம மூலமாக அந்த ருசி மற்றவர்களுக்கும் கடந்து செல்லணும். அப்போது தேவ சித்தம் என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழணும்னா நம்ம வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும். தேவ சித்தத்தை நம்ம சுமக்கணும். அதான் சிலுவை. ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் திராட்சை செடி, நம் கொடிகள். அப்போ கட்டாயம் கொடியானது கனி கொடுக்கும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை செடியோடு சேர்த்து வைத்திருக்கிறார். நம்ம கொடி என்கிற பெயரில் இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் கனி கொடுக்கிறத பற்றியே யோசிப்பது இல்லை. நான் கொடியாக இருக்கிறேன். கொடி எங்கே கனெக்ட் ஆகிருக்குது? செடி யார்? இயேசு. இப்போ இயேசுவோடு நான் கனெக்ட் ஆகி இருக்கிறபடினால கனி கொடுக்கணும். அதை அநேகர் யோசிப்பதே இல்லை. எப்படி வாழ்கிறார்கள் என்றால், நான் எனக்கு, இப்படி தான் வாழறாங்க. செடியிலிருந்து சாரம் வருகிறது. செடி கொடுக்கக்கூடிய சாரத்தை கொடுக்கிறது. அதை பெற்று கனி கொடுக்காமல் அதை கொடுங்க, கொடி
எதற்கு கொடியா இருக்குது? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். செடியோடு கொடி நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுப்பான். அவன் கனி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லல, மிகுந்த கனி கொடுப்பான். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதே கனி கொடுப்பதற்காகத்தான். நாம் ரட்சிக்கப்பட்டதே கனி கொடுப்பதற்காகத்தான். நாம் செடியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் கொடியாகிய நாம் கனி கொடுக்க வேண்டும். நம்மை அதற்குத்தான் கொடியா கர்த்தர் வச்சிருக்கிறார், கனி கொடுப்பதற்கு அல்ல, மிகுந்த கனி கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப செடியோடு ஒட்டி இருக்கிற கொடிக்கு எல்லாமே எங்கிருந்து தான் வர வேண்டும்? செடியிலிருந்து தான் வர வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம இதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஆனால் இதை பற்றி நம்ம அதிகமாக யோசிப்பது இல்லை, இதை நம்ம சிந்திப்பது இல்லை. கனி கொடுக்க வேண்டுமே, இந்த உலகத்திற்கு கனி கொடுக்க வேண்டுமே, அதற்குத்தானே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கனி கொடுப்பது தான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் தான் சிலுவை. நம்ம அனுதினமும் சுமக்க வேண்டிய சிலுவை தேவ சித்தம். அப்ப அந்த தேவ சித்தத்தின் ஒரு பகுதி கனி கொடுத்தல். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். நமக்கு அதை குறித்த வாஞ்சை வர வேண்டும், ஆசை வர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்கிற தாகம் வர வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை, விருப்பம், ஆசை, தாகம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க நீங்க ஒன்றும் பெரிய பிரயாசம் எடுக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது. செடியோடு நேரத்தை செலவு செய்தா போதும். செடி யாரு? இயேசு கிறிஸ்து. திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவோடு நேரத்தை செலவு செய்யணும். இதை செய்தா போதும், கண்டிப்பா கனி கொடுக்க வைப்பார். நீங்க நேரத்தை அவருக்கு கொடுங்க, இயேசுவோடு உறவாடுங்க, இயேசுவோடு பேசுங்க, இயேசுவை துதியுங்க, ஆராதிங்க. நீங்க தான்பா செடி. இந்த செடியில நான் கொடியா இருக்கிற ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்களோடு நேரத்தை செலவு செய்கிறேன். எப்பொழுதும் உங்களோடு இணைந்து இருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள நிலைத்திருக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். செடியோடு நேரத்தை செலவு செய்தால் போதும், கிறிஸ்துவோடு நேரத்தை செலவு செய்தால் போதும். அவரோடு உள்ள உறவில் நேரத்தை செலவு செய்தாலே உங்களை குறித்த தேவ திட்டம் நடக்கும். நீங்க கனி கொடுப்பீர்கள். உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன, தேவ நோக்கம் என்ன? மிகுந்த கனி கொடுப்பது. நீங்க மிகுந்த கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவானவர்
உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். கிறிஸ்து உங்களை வழி நடத்துவார். அவரோடு நெருங்கி இருக்கிற, அவரோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை முறை இயேசுவோடு அந்த உறவு, ஐக்கியம், அது பெருகி கொண்டே போகணும். நேரம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். தனி ஜெபம் செய்வதற்கு நேரம் கொடுக்கணும். தேவனோடு உறவாடணும். இன்றைக்கு தேவனோடு உறவாடுவதை சிலுவைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை சிலுவையாக நினைக்கிறாங்க, கஷ்டமாக நினைக்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு, தேவனோடு உறவாடுவதற்கு அது சிலுவை நினச்சிடக்கூடாது. தேவனோடு உறவாட கிரயத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும், நேரம் எடுக்கணும், செடியோடு இணைந்து இருக்கணும். கொஞ்ச நேரத்தை அவரோடு செலவு செய்யணும். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படி மாறிவிட்டது என்றால், ரொம்ப ரிலாக்ஸ்டாக மாறிடுச்சு. ரிலாக்ஸாக மாறிடுச்சு. ஜபம் இல்லை, அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படி அல்ல. நம்ம கொஞ்சம் தேவ சமூகத்தில் நேரத்தை என்ன செய்யணும்? செலவு செய்யணும். அப்படிப்பட்ட மனது நமக்கு வர வேண்டும். அதனால தான் வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும். மோசே வெறுத்தான். பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். எப்படி வெறுத்தான்? விசுவாசத்தினால. வெறுத்ததினால அவன் தேவனோடு கனெக்ட் ஆயிட்டான். தேவனோடு கனெக்ட் ஆனதுனால அவன் மிகுந்த பிரயோஜனம் உள்ள நபராய், மிகுந்த கனி கொடுக்கிற நபராய் மோசே மாறினார். நீங்களும் நானும் ஜபத்தில் நேரத்தை செலவு செய்யணும். அப்படி ஜபத்தில் நேரத்தை செலவு செய்யணுன்னா, செடியோடு இணைந்து இருக்கணும்னா, நம்மை நாமே டிசிப்ளின் பண்ணிக்கொள்ளணும். செல்ஃப் டிசிப்ளின், அதாவது ஒரு கட்டுப்பாட்டை நம்ம விதிக்கணும். இந்த நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், தேவனோடு உறவாடுவேன், தேவனோடு நான் தனித்திருப்பேன், செடியோடு நான் இணைந்திருப்பேன். ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு நாமே விதிக்க வேண்டும். நான் கர்த்தரோடு சேரப்போகிறேன், கர்த்தரோடு நெருங்க போகிறேன், கர்த்தரோடு நேரத்தை செலவு செய்ய போகிறேன், கர்த்தரோடு நேரத்தை செலவு அழிக்க போகிறேன். மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் இதைத்தான் நம்மோடு பேசுகிறார். அவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் அவர் சித்தத்தை செய்வார்கள். அவர் சித்தம் என்ன? மிகுந்த கனி கொடுப்பது. கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா நம்ம வாழணும். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளாக இருக்கணும். நம்முடைய தீவட்டி எரிகிறதா இருக்கணும். ஆயத்தத்தோடு இருந்த அந்த கன்னிகைகளைப் போல இருக்கணும். அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற கன்னிகைகளாய் இருக்கணும். மணவாளன் எப்ப வேண்டும் என்றாலும் வருவார். மணவாளனை சந்திக்க வேண்டும். மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அப்போ எதிர்பார்ப்போடு நம்ம இயேசுடைய வருகைக்கு எதிர்பார்ப்போடு வாழ்வோம் என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். மிகுந்த கனி கொடுக்கும்படி
கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அது ஈஸியானது கிடையாது. அதனால தான் கர்த்தர் அதை சிலுவைன்னு சொன்னார். தேவ திட்டம், தேவ சித்தம், அதான் சிலுவை. அதை ஈஸியாக நிறைவேற்ற முடியாது. அதற்குத்தான் அவரோடு உள்ள உறவில் நம்ம வாழும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். நம்முடைய சுய சித்தத்தை கீழே வைத்துவிட்டு, மோசே எப்படி தன்னுடைய சுய சித்தத்தை கீழே வைத்து விட்டான், தேவ சித்தத்தை எடுத்துக்கொண்டான். நம்முடைய சித்தத்தை நம்ம கீழே வச்சோம், அதை குழி தோண்டி புதைச்சோம். என் வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ, உயர்வோ தாழ்வோ, லாபமோ நஷ்டமோ, உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இந்த தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரை நமக்கு இந்த விருப்பம் இருக்கணும். அதான் நம்ம பாடுறோமே, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். பிரகாசிக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, விசுவாசத்தினாலே மோசே என்ன செய்கிறார்? துன்பத்தை தெரிந்து கொள்கிறார். அவருக்கு முன்பாய் 2 சாய்ஸ் இருக்கிறது. ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். இப்போ நமக்கு முன்பாகவும் 2 விதமான தெரிந்தெடுப்பு இருக்கிறது. ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். மோசே இன்பத்தை தெரிந்து கொண்டு இருப்பான் என்றால் அவன் வாழ்க்கை இன்பமாக இருந்திருக்கும். அரண்மனையில் இன்பம், இன்பத்திற்கு மேலே இன்பம், தேவைக்கு மேலே இன்பம் கிடைத்திருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். மோசே என்கிற ஒருவனை நாம் அறிந்திருக்க மாட்டோம். மோசே அந்த இன்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். அதான் சிலுவை. தேவ சித்தத்தை செய்யணும், தேவ நோக்கத்தை செய்யணும், மிகுந்த கனி கொடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுத்தான். அதனால தான் 30 லட்சம் மக்களை மீட்டு கொண்டார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவங்க எல்லாம் மீட்கப்பட்டாங்க. கானானில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டாங்க. ஒரு மோசே எடுத்த தீர்மானம் நன்மையை பெற்றாங்க, செழிப்பை பெற்றாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு மோசே ஆசீர்வாதமாக இருந்தார். காரணம், வெறுக்க வேண்டியதை வெறுத்தார், துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்கிறார். அவர் ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்கிறார். யாருக்கு தெரியும், நீங்க ஒருவர் எடுக்கிற தீர்மானம் பல 1000 மக்களை வழிநடத்தக்கூடியதாய் ஆவியானவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார்.
உங்களை பல ஆயிரம் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கையில் உங்களை குறித்த தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகுந்த கனி கொடுக்கிற திட்டம். மிகுந்த கனி கொடுப்பார்கள். சிலுவையை சுமக்கிறவர்கள், தேவ திட்டத்தை புரிந்து கொண்டவர்கள் கனி கொடுப்பார்கள். இதற்குத்தான் சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுத்தால் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்க வேண்டும் என்றால் செடியோடு நேரத்தை செலவு செய்யணும். இயேசு செடியா இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, ஏதோ நான் எனக்காக வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். மிகுந்த கனி கொடுக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் கனி கொடுப்பாங்க? யார் தேவ சித்தத்தை செய்வாங்க? செடியோடு நேரத்தை செலவு செய்கிறவர்கள். அவங்கள ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இவங்க ஆண்டவருக்காக சில திட்டங்கள், சில ஊழியங்கள் செய்கிறாங்கன்னா இவங்க செடியோடு என்ன செய்கிறாங்க? இணைந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செடியோடு நேரத்தை செலவு செய்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். செடியோடு இணைந்திருப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உங்கள் தயவு, உங்கள் கிருபை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் உங்கள் திட்டம், அதான் உங்கள் சித்தம். இதற்குத்தான் எங்களை ரட்சித்திருக்கிறீங்க, தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். உங்களோடு நேரத்தை செலவு செய்யணுமாப்பா. இந்த உலகத்தில் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்கணுமாப்பா. ஆண்டவரே, நாங்கள் சில நேரங்கள் துன்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த உலக இன்பங்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் தேவ ஜனங்களுக்காக துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்ளும் பொழுது மிகுந்த கனி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிங்க. இயேசுவாகிய செடியோடு நேரத்தை செலவு செய்கிறவர்களாய் மாற்றுங்க. உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.